உங்களுடைய கனவுகளுக்காக கடமைகளுக்காக நீங்க எவ்வளவு கடுமையா உழைக்கிறீங்க. அதுல ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை வரும்போது அது சரி பண்றதுக்காக நீங்க எவ்வளவு தூரம் மெனக்கெடுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். பல வெற்றியாளர்களுடைய வாழ்க்கை சொல்லக்கூடிய பாடம் இதுதான். நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளர், ஒரு சாதனையாளருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். எலான் மஸ்க் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருத்தர். ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன் மட்டும் இல்லாத ஒரு நல்ல ரிசர்ச்சர், ஒரு நல்ல சயின்டிஸ்ட், ஒரு இன்வென்டர், ஒரு விஷனரி. புதுமையான விஷயங்களை கண்டுபிடிச்சு அதில் ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்கறதுல பல விஷயங்களை, பல சாதனைகளை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம அவர் ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக நம்ம பார்க்கிறோம். பட் ஆனா அவரும் கஷ்டப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பாக இந்த 2017-18 அந்த காலகட்டத்துல அவருடைய அந்த டெஸ்லா நிறுவனம் சந்தித்த பிரச்சனைகள் ரொம்பவே சிக்கலானதுங்க. அவங்களுடைய அந்த ட்ரீம் ப்ராஜெக்டான அந்த மாடல் 3 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை போட்டு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களால சொன்ன மாதிரி சொன்ன டேட்ல அந்த ப்ரொடக்ஷனை பண்ண முடியல. நிறைய டெட்லைன் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் யூனிட்ல நிறைய டெக்னிக்கல் ஃபெயிலியர் வந்துகிட்டே இருந்துச்சு. இது போக ஸ்டாக் மார்க்கெட் அவங்களோட ஷேர்ஸ் எல்லாமே நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் அவங்க மேல நம்பிக்கை இல்லாம ஷேர்ஸ் உடைய வேல்யூவும் குறைஞ்சு இந்த கம்பெனியை கிட்டத்தட்ட திவாலாகக்கூடிய நிலைமைக்கு மிகப்பெரிய ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தை சந்திச்சாங்க இந்த டெஸ்லா நிறுவனம். கிட்டத்தட்ட கம்பெனியை திவால் ஆயிடும் அப்படிங்கிற அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த எலான் மஸ்க் என்ன செஞ்சாரு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிறது தாங்க எல்லாத்துக்குமான ஒரு மெசேஜ். அதாவது எல்லாத்துக்குமான ஒரு இன்ஸ்பிரேஷன். என்ன பண்ணலாம் அந்த டயத்துல எலான் மஸ்க் அவர் வீட்லயோ ஆபீஸ்லயோ உட்கார்ந்துகிட்டு வேலைக்காரங்களை வேலை வாங்கல. அவர் நேரடியாக அவரோட ஃபேக்டரிக்கு வந்தாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவரே முன்னாடி நின்று தனிப்பட்ட முறையில எல்லாத்தையும் சரி பண்ணார். ப்ரொடக்ஷன்ல எங்கெங்க ஃபிளாஸ் இருக்கும், எங்க தப்பு நடக்குதுங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் அவரே முன்னாடி நின்று சரி பண்ணினார். இதுக்காக அவர் வீட்டுக்கு கூட போகல. லிட்டரலா அந்த ஃபேக்டரியிலேயே வெறும் தரையிலேயே படுத்து தூங்கினாரு. இந்த ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 100-120 மணி நேரம் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு வேலை பார்த்து அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணாரு எலான் மஸ்க். அந்த பிரச்சனையான சிக்கல்ல இருந்து அந்த நிறுவனத்தை மீட்டு எடுத்தாரு எலான் மஸ்க். அவருடைய கம்பெனியை காப்பாத்துறதுக்கு அவர் வேலை செஞ்சாரு, கடினமா உழைச்சாரு. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா அவர் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப மற்றவங்க எல்லாம் விரட்டி வேலை வாங்கிடலாம். ஆனா இவர் முன்னாடி நின்று தான் எடுத்து அந்த வேலையை செஞ்சாரு. முன்னாடி நின்று மற்றவங்களுக்கு செய்ய சொன்னார். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஓனர் அந்த வேலையை செய்யறாரு அப்படின்னா அந்த லேபர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ், நானே வேலை செய்யறேன், நீங்க வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது. அது இன்னொரு இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க யாரை வேலை செய்றீங்களோ இல்லை எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லை, நான் என் வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ பாக்குற லேபரும் சும்மா இருக்க முடியாது. இவரே இவ்வளவு வேலை செய்யறாருன்னா அப்ப நம்ம இவ்வளவு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அவங்க அதை செஞ்சாங்க. அதுதான் அவருக்கு சொன்ன மெசேஜ். அது அவரே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் சும்மா உட்கார்ந்து இருக்க நான் விரும்பல. பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை இழுத்து போட்டு அதை சரி பண்றதுதான் எனக்கு பிடிக்கும், அதுதான் எனக்கு சவால் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அவர் கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷன், அவர் ஒரு லீடராக உண்மையிலே முன்னாடி நின்று களத்துல முன்னாடி நின்று போராடக்கூடிய ஒரு லீடராக அதை செஞ்சாரு. அதைத்தான் நான் சொன்னேன், நம்மளுடைய கனவுகளுக்காக நம்மளுடைய கடமைகளுக்காக எவ்வளவு உழைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வெற்றியை கொண்டு சேர்க்கணும். இந்த எலான் மஸ்குடைய வாழ்க்கை, அதாவது நம்ம சொன்ன மாதிரி அவருக்கான வெற்றியை அந்த உழைப்பு தான் அவருக்கு கொண்டு கொடுத்துருக்கு. இன்னைக்கு அவர் உலகத்துல மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர்கள் ஒருத்தராக இருக்காரு அப்படின்னா அதற்கு காரணம் இந்த உழைப்பு, இந்த டெடிகேஷன். அதுதான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.